ரெட்டை இலை முடக்குங்க இல்லை எங்கள் கொடுங்கன்னு கேட்டீங்க, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இபிஎஸ் தான் அதிமுகன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுடைய சட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியோ? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. கார்கே, ரொம்ப காரமா கேக்குறேன், எந்த முட்டா பையன் சொன்னா ஆர்டர் வச்சிருக்கீங்களா? இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து இப்ப உங்களுக்கு பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டாங்கன்னு ஆர்டர் கையில் வச்சிருக்கீங்களா? இபிஎஸ் ஒதுக்கலையா சார் இன்னைக்கு மதிய செய்தி? என்னங்க கேட்கறவன் தான் முட்டா பையன் பேசிட்டு இருக்கிறானா? எவனோ சொன்னான்னு சொல்லி நீங்களும் பேசுற என்ன அர்த்தம்? வார்த்தைகள் இல்ல, வார்த்தையே கிடையாது, உண்மைதான் பேசுறேன். அப்ப இன்னும் நம்புறீங்களா சார்? இந்த நம்புறீங்களா கிம்புறீங்களா மேனிபுலேட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. டிபேட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இருந்து கம்யூனிகேஷன் இல்ல, எனக்கும் இல்ல, கேஸ் போட்ட ஆளுக்கு ஓபிஎஸ்க்கு இல்ல, ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தூங்கி வச்சு பேசுற இபிஎஸ்க்கும் கிடையாது. என்னங்க அர்த்தம் இது? ஏதாவது ஒரு பொய் செய்தி, அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுத்தாலும் ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். எங்கேயாவது இந்தியால இங்கதான் நிக்கணும் அங்கதான் நிக்கணும் ஏதாவது இருக்கா? கார்கே வயநாட்டுல போய் ராகுல் காந்தி நின்று ஜெயிக்கலையா? நிக்கல, எங்க வேணா நிக்கலாம், அது உரிமை, அது உரிமை, இந்திய அரசு உரிமை. சார், ராமநாடுன்ற பகுதி உள்ள வர முடியாம பயந்துகிட்டு அரசியல்ல ஒதுங்கி இருந்தாலே சிஎம் போனோடனே பின்னாடி போய் பயந்து உள்ள போய் பசுமொன்னையா பிறந்தநாள் அன்னைக்கு போய் இப்படி தலையை காமிச்சுட்டு ஓடின கதியெல்லாம் ஓபிஎஸ் அன்னைக்கு இல்ல சார். ஒரு இடம் தான் 39ல ஜெயிச்சது போன தடவை. பாருங்க ராம்நாடுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. நீங்க கேட்டதானே கரெக்ட். என்னத்துக்கு ஊர்ல இருக்க ஓபிஎஸ் எல்லாம் பிடிச்சு வந்து நிறுத்துறாங்க? மண்டியா சார், அப்புறமா லூஸ் தரமா பேசினா நடுவுல பேசுறான்னு நடுவுல விவாதமா இருக்கணும். அங்க அண்ணன் மணியன் உட்காந்துருக்காரு, அவரோட நான் பேச தயாரா இருந்தாலும் நான் கண்ணன் என் தம்பி இருக்கான் கண்ணன் அவரோட பேசிக்கிட்டோம். நான் பேச விரும்பல. நான் ரெண்டாவது விஷயம், மண்டியான்ற இதுல மைசூர்ல மண்டியால 15 கேண்டிடேட் போட்டாங்க. இதே மாதிரி கார்கே 15 கேண்டிடேட் இதே மாதிரி ஆள் பிடிச்சு காசு கொடுத்து அவனை இவன் எவனுக்கு பிறந்தா அவனுக்கு பிறந்தா அப்பா பேர்லாம் தெரியாது, ஆனா அந்த இன்சூரன்ஸ் இருந்தா போதும் கூட்டு வந்து அங்க நிறுத்திக்கிறது கேவலமான செயல் இல்ல. அப்படி தோக்கடிக்கணும்னு ஒரு ஒருங்கிணைப்பாளர் அது ஒண்ணு தேர்ந்தெடுத்து 5 வருஷம் பதவி அதை புடுங்கியாச்சு. அப்புறம் அம்மா பதவி அடைய மாட்டேன், அதை போய் பொதுச் செயலர் பதவி அம்மாட்ட இருந்து புடுங்கியாச்சு. ஒன்ன விடலைங்க, எல்லாத்தையும் பண்ணி எதிர்கட்சி தலைவர் புடுங்கியாச்சு. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இப்போ ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா தில்லு இருந்தா நில்லு, எழுத்து நில்லுங்க, எவ்வளவு பேர் வேணாலும் வாங்க. இவங்க தான் பண்ணாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க உதயகுமார குற்றம் சாட்டுறீங்க, அவர் தான் பண்ணாரு, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, என் கூட நண்பர் தானே, அவர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரியும். அவருடைய எலெக்ஷன் வேலையெல்லாம் இப்பயும் சொல்றேன், அருமையான ஒரு எலெக்ஷன் ஒர்க்ல அருமையான ஆள், இந்த வேலையெல்லாம் பண்ணுவார் அவரு, எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதால தான் நான் டெல்லியில சொன்னேன். ஆகவே ஒரு கம்யூனிகேஷனே வரல கார்கே. வந்துச்சுன்னா நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐ கேனாட் டிலே. சப்போஸ் இன்னைக்கு கொடுத்தாச்சு, நாங்க சார் நாங்க பிரின்சிபலா இருக்கோம் சார், சட்டத்தை மீறல, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாதான் சைன் பண்ண முடியும். அதையும் மீறி பழனிசாமி கொடுத்தா நாளைக்கு இதே கண்டெம்டா போய் முடிஞ்சிடும், கோர்ட்டுக்கு போறோம். நான் என்ன சொல்ல வந்த நேத்தி, நான் தான் சார் ரெட்டையிலையை தடுக்கணும்னு சொன்னேன். நான் உண்மையை சொல்றேன், தொடர் தோல்விகள் தாங்க முடியல. தலைவர் உருவாக்கிய சின்னம், தலைவர் இந்த மண்ணில மறைகிற வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி ஒன்றைதான் கண்டார், தோல்வி என்பதே தெரியாமல் இருந்தார் அந்த தலைவர். அதுக்கு பின்னாலே அம்மா ஒரு தடவை விட்டா கூட மறுதடவை விடுறது இல்ல, பார்த்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆகவே அத்தனையும் சந்தித்து இன்னல்களை சந்தித்த தலைவி கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி 2வது முறை ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. நடந்ததா இல்லையா? ஆனா அந்த சின்னத்தை உள்ளாட்சியில தோத்துறது, பாராளுமன்ற தோத்துறது, சட்டமன்றத்துல தோக்குறது, இடைத்தேர்தல்ல தோக்குறது, என்ன சார் இது? முனிசிபாலிட்டியில 0 பேரூராட்சி. அதனாலதான் சொன்ன கார்கே, அந்த சின்னம் இல்லைனாலும் இப்ப பரவாயில்ல, எப்பயாவது புத்தி வந்து பழனிசாமி வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்கா வந்தா கூட அந்த கட்சி உருவிடும், நல்லா இருக்கும்னு நினைச்சா அது அந்த நேரத்துல நடக்கட்டும். இது அடிக்கடி மணி என்ன சொல்லியிருக்காரு இந்த டிபேட்லயே. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அது வரைக்கும் தோல்வி ரெட்டையிலைக்கு வேணாம். மறுபடியும் எல்லாத்தையும் தோத்துட்டு வந்து மறுபடியும் சாயம் பூசுனா என்ன அர்த்தம் சார்? ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் என்ற ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர், லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் வெற்றி பெறத யாராலும் தடுக்க முடியாது. கேட்போம் நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட. இரட்டை இலை இருக்கு, கட்சி அலுவலகம் இருக்கு, அதோடு தான் அதிமுக வேட்பாளர் ரெட்டலைக்குன்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு இபிஎஸ். அப்படி இருந்தும் ஓபிஎஸ்க்கு எதிராக இத்தனை பேர் களத்துக்கு போறாங்க அப்படின்னா இதன் பின்னால அதிமுக இருக்குமோ, அதிமுகவுடைய சூழ்ச்சியோன்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல சார். அந்த அதிமுக ஏதாவது செய்திருக்குமான்னா
எஸ்ன்னு சொல்கிறதுக்கும் என்கிட்ட மெட்டீரியல் கிடையாது, நோன்னு சொல்கிறதுக்கும் என்கிட்ட மெட்டீரியல் கிடையாது. பல பேர் உங்கள் அப்பாவுக்கு தான் நீ பிறந்தியான்னு கேட்டால் கூட மெட்டீரியல் கிடையாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, அவ்வளவுதான். எல்லாருக்குமே பொருந்துது. அதனால் இது ஒரு சூழ்ச்சியான்னு கேட்டால் அரசியலில் எல்லாமே ராஜதந்திரம் தான். சூழ்ச்சிங்கிற வார்த்தை அரசியலில் கிடையாது. மெய்போலுமே எந்த காலத்தில் சொன்னால் அப்படி கிடையவே கிடையாது. என்னுடைய தந்தையின் பெயர் தாய் சொன்னதால் ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். இதில் எது ஒரிஜினல் ஓ அப்படிங்கிறது தான் 6ஓ 5ஓ நாளைக்கு என்ன ஆகலாம். ஒன்றே ஒன்றா தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்புறம் தெரியும் இல்லை, அது அரசியலில் மிகப்பெரிய ஆட்கள் காமராஜ் தோற்ற பிறகு, அண்ணா தோற்ற பிறகு, இந்திரா காந்தி தோற்ற பிறகு நான் சொல்ல விரும்பலை. ஓட்டு யார் வேணால் தோக்கலாம் அல்ல. எனக்கு தெரிஞ்ச முதல் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் ஒருங்கிணைப்பாளர். ஆம், நான் மறுக்கலை சார். நேற்று நாமினேஷன் தாக்கல் பண்ணாருங்கிறது என்னுடைய நினைவு. அவர் ஏடிஎம்கேன்னு நாமினேஷன் தாக்கல் பண்ணாரா, இண்டிபெண்டன்ட்னு பண்ணார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அதை பேசுறதுல இந்த கட்சி எங்ககிட்ட இருக்கு, கத்திரிக்காய் எங்ககிட்ட இருக்கு, சவுண்டு விட்டுக்கிட்டே இருங்க. அவர் யார் நாமினேஷன் போட்டாரோ அவர் இண்டிபெண்டன்ட் நேற்று போட்டுட்ட பிறகு இல்லை, அவரே ஒத்துக்கிட்டார். சுயேட்சையா நான் நிற்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. இன்னும் சொல்ல சிவில் கேஸ் இருக்கிறதால நான் சுயேட்சையா நிற்கிறேன்றாரு சார். அவர் நேற்று நாமினேஷனில் சுயேட்சைன்னு போட்டார் சார். ஆன் ரெக்கார்டு சுயேட்சைன்னு அவர் ஒத்துக்கிட்ட பிறகு ஏவன் சொன்னா, எப்படி சொன்னாங்க, இதெல்லாம் அதாவது ஒரு கேள்வியை அதுக்கு பதில் சொல்லாமல் அவர் நேற்று ஏடிஎம்கேன்னு போட்டிருந்தாங்கன்னா அது வேற பிரச்சனை. நம்ம கேட்க மாட்டோம் அந்த கேள்வியை. அவருக்கு தெரியும் தான் யாருன்னு. திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு, முன்னாள் முதலமைச்சருக்கு தான் நாமினேஷன் போடுறப்ப என்னவாக தான் இருக்கிறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு. அவர் இண்டிபெண்டன்ட்னு போட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு அதில் ஒரு 10 பேர் கூட போடலாம். பெரிய அளவு ஓட்டு சிதறாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ சிம்பிள் தான். இல்லை, அதுதான் எல்லாரும் சுயேட்சையா வர்றப்போ அசெண்டிங் ஆர்டரில் வருது அப்படின்னா ஓபிஎஸ் வரும், தமிழில் வரும், சிம்பிள் வரும். எத்தனை பேர் பன்னீர்செல்வம் பேரை பார்த்து ஓட்டு போடுவாங்க? அப்படி இருக்குல்ல சார். அதைத்தான் இன்னைக்கு காலையில் நேற்று நினைக்கிறேன் சீமான் பதில் சொன்னார். இது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. வைகோபால்சாமி பையனும் சொன்னார். 90% சிம்பது வச்சுருக்கிறாங்க, மொபைல் வச்சுருக்கிறாங்க. இந்த சின்னத்தை எங்களால் 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டு தமிழ்நாடு பூரா சேர்த்துட முடியும். அவங்க பம்பரம் கேட்டு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப துரை வையாபுரி இந்த கருத்து. என்னோட சந்தேகம், அவங்களுக்கு தான் கட்சி இருக்கு சார். இப்போ ஓபிஎஸ் கிளைம் தான் பண்றாரு, அவர் உரிமை மீட்பு குழுன்னு அவர் கிளைம் பண்றாரு, ஆனா சுயேட்சையா இருக்காரு. அப்ப இவங்களுடைய ஆர்டர்லாம் வேற இடத்துல இருக்கும்ல, 45ஓ 50ஓ 60ஓ அப்படிதானே இருக்கும். இந்த கட்சி வச்சிருக்கவங்க முதல் பேலட்லயோ 2வது இதுலயோ வந்துருவாங்க சார். அது சுயேட்சைன்னு வந்துறக்குள்ளேயே வந்துடும் சார். அதுல அதுக்கு என்ன சார் செய்ய முடியும்? அவர் தான் சுயேட்சைன்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றேனே. 50, 58, 32, 11 ஏபி ஆல்பபெட்டில் தான். பி கொஞ்சம் பின்னாடி வருது ஏபிசிடியில். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனால் ஒன்ஸு நீங்கள் சுயேட்சைன்னு ஒத்துக்கிட்டு அவர் நாமினேஷன் போட்ட பிறகு கூட இருந்தவங்கெல்லாம் ஏதோ சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியில்லை. நான் முதலே சொல்லிட்டேன், சூழ்ச்சிங்கிற வார்த்தை அரசியலுக்கு கிடையாது, எல்லாமே ராஜதந்திரம் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.